குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் குடும்பஸ்தன். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல டைட்டில் வச்ச, தமிழ்ல தலைப்பு வச்ச இயக்குனர், தயாரிப்பாளர்களுக்கு இந்த நேரத்துல பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்களும் உடனே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள், உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் குடும்பஸ்தன். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பார்க்கலாம். ஆர் சுந்தரராஜன், மணிகண்டன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கதாநாயகி பாத்தீங்கன்னா வேறொரு ஜாதி, கதாநாயகன் வேறொரு ஜாதி, ரெண்டு பேரும் போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வீட்டுக்கு ஹீரோ வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு டிசைனராக டிசைன் பண்ணுறதுல வேலை பார்க்குறாரு. இந்த ஹோர்டிங்ஸு அந்த டிசைனில் வேலை பார்க்கும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுது. பிரச்சனை ஆனதில் ஒருத்தர் ஆர்டர் கொடுத்த ஒரு சேட்டு நகைக்கடைக்காரர் ஹீரோ அடிச்சிடறாரு. அப்புறம் ஓனரையும் ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்டு அடிச்சிடறாரு. அடிச்சதுக்கப்புறமா வேலை போயிடுது. வேலை போனதுக்கப்புறமா அவர் என்ன மாதிரியான கஷ்டங்களை சந்திச்சாரு, குடும்பத்தை எப்படி காப்பாத்தினாரு, குழந்தை உருவாயிருது அவருக்கு, அந்த குழந்தை பிறந்துச்சா இல்லையா, அம்மா அப்பா கஷ்டங்களை எப்படி இவர் நீக்கினாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்ற மாதிரி இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு. இவருக்கு வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் சொந்த வீட்டுல தான் குடியிருக்காரு. இவருக்கு என்னன்னா அந்த மனைவிக்கு செய்ய வேண்டியது, அம்மா அப்பாவோட சில கமிட்மெண்ட்ஸு, அப்புறம் அக்கா வீட்டுக்காரர் நம்மளை கௌரவ குறைச்சல் அணைச்சிருவாருன்னு அவருக்காக சில பில்டப்பு, இந்த மாதிரி இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையாவே அமைஞ்சிருக்கு. படம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா தான் இருக்கு. படத்தோட 2.5 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க 2 மணி நேரம் 20-25 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஜாலியா. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீனு, அந்த சீன்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா தேட்டர்ல கைதட்டி சிரிச்சு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமான காமெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் படத்துக்குள்ள நம்ம மிங்கிள் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு நமக்கே சிரிப்பு, நம்மளே கைதட்டுறது. நானே ஒரு 7-8 காட்சிகள்ல கைதட்டி படம் பார்த்தேன். கைதட்டின ஒரு சீன்ல இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன், அந்த கம்பெனில போயிட்டு அவங்க அக்கா வீட்டுக்காரு அந்த குரு சோமசுந்தரத்தை கூட்டு போய் பாலாஜி சக்திவேலை அடைச்சி வச்சுட்டு இன்னொருத்தரை கம்பெனியோட எம்டி மாதிரி நடிக்க வைக்கிற அந்த சீன்ல எல்லாம் எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. கைதட்டி அவ்வளவு சிரிச்சு கண்ணீரே வந்துருச்சு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்காம போயிருது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்காம போயிருது. படத்தோட பின்னணி இசையும் சரி, பாடல்களும் சரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. படத்தோட எனக்கு ஒரே ஒரு குறையாப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிளைமேக்ஸ்ல ஹீரோயினுக்கு பிரசவத்துக்காக கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது இவங்க வேற ஜாதி, இவங்க வேற ஜாதிங்கிறத படத்தோட ஓப்பனிங்கே இயக்குனர் சொல்லிட்டாரு. அது அப்படியே விட்டு இருந்திருக்கலாம். இவங்க அவங்களுடைய அந்த ஜாதியை கார்ல சொல்லுவாங்க. நான் இந்த கேஸ்டன் தானே நீங்க என்ன எப்படி நடத்துனீங்க அப்படி நடத்துனீங்க, அதை தவிர்த்து இருந்திருக்கலாம். ஏன்னா இது ஒரு சமுதாய படம், ஒரு ஜாதி படம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை இயக்குனர் சொல்லியிருக்கலாம் நேரடியா. பட் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க ஏதோ ஒரு கேஸ்ட், இவங்க ஏதோ ஒரு கேஸ்ட் அப்படின்னு கூட விட்டு இருந்திருக்கலாம். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு ஒரு நெருடலாப்பட்டது. இவ்வளவு பெரிய காமெடி படத்துல அது மட்டும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரோ இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டது. அது மட்டும்தான் ஒரு மைனஸே தவிர மற்றபடி படம் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தன் எல்லாருமே குடும்பமா போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல காமெடி திரைப்படம். படம் ரொம்பவே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்க பக்கத்துல இருக்க தேட்டர்ல போய் தேட்டர்ல பாருங்க. ஏன்னா நீங்க ஓடிடியில வரும், சேட்டலைட் டிவி சேனல்ல வரும்னு வெயிட் பண்ணாதீங்க. தேட்டர்ல போய் பார்த்தாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதுக்கப்புறம் குழந்தை விஷயம், அந்த இவர் குரு சோமசுந்தரம் பாத்தீங்கன்னா சைனா, இதுல சைனாவுக்கு அவரை வேலைக்கு அனுப்ப போறாங்க ப்ரொமோஷன் பண்ணி அப்படின்னு அவர் அந்த சைனீஸ் எல்லாம் படிச்சுட்டு அவங்க ஒய்ஃபுக்கு திணிப்பாரு சில விஷயங்களை. நூடுல்ஸ் சாப்பிட்றது, அந்த சண்டை போடுறது, குழந்தைக்கு அந்த சைனா ட்ரெஸ் போட்டு வர்றது, ஒய்ஃபுக்கு அந்த சைனா ட்ரெஸ் போட்டு வர்றது, இதெல்லாம் ரொம்பவே காமெடியா இருக்கு. படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு.
தியேட்டர்ல போய் பாருங்க. நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.